la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு ஒரு 2024ல ஒரு பார்ட்டி ஆரம்பிச்ச ஒருத்தர் அவர் பேரை கூட சொல்லக்கூடாதுன்ற ஒரு இமேஜை செட் பண்றாருன்னா நம்ம எங்க பின்னோக்கி கொண்டு போறோம் இளைஞர்களை. கருணாநிதி அவர்கள்னு பேரை சொன்னாலே நோ கலைஞர் சொல்லு, ஜெயலலிதா சொல்லாத புரட்சி தலைவி சொல்லு, எம்ஜிஆர் சொல்லாதீங்க புரட்சி தலைவர் சொல்லுன்ற ஒரு காலத்துல இருந்தது. நேத்து வரைக்கும் அவங்க இயக்கத்தோட பேர் என்ன? விஜய் மக்கள் இயக்கம். அப்ப நேத்து வரைக்கும் என்ன பேர் சொல்லிட்டு இருந்தீங்க? ஒரு பொது செயலாளர்ன்றது எல்லாமே சொல்லணும். எது கேட்டாலும் நாடி என் தலைவர் வருவாரு, அவர் வந்து சொல்லுவாருன்னா அப்புறம் நீங்க எதுக்கு வெளியே வரீங்க? ஒரு பொது செயலாளர்ன்றவங்க எதுக்கு வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யாருக்கோ ஒருத்தருக்கு வாழ்த்து போட்டுக்கிட்டே வராரு தாவேகா சார்பா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாதானே ஒரு கிரெடிபிலிட்டி உங்களுக்கு வரும். எத்தனை நாள் வாழ்த்தக்கூடிய கட்சியா இருக்க போறீங்க? வாழ்த்து பெற போற கட்சியா மாறணும்னா உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களை தயார்படுத்த வேண்டிய கட்டாயம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் பரத் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா சார். சினிமா ரீதியாக நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மாணவர்களுக்காக முதல் பரிசு பெற்றவர்கள், 2வது பரிசு பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம போன வருஷமே பார்த்தோம். ஸோ அதே விஷயம் இந்த தடவும் கண்டினியூ பண்ணுறாரு. இந்த ஒரு நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, போன முறை பண்ணப்போ அவர் வந்து விஜய் மக்கள் இயக்க தலைவராக பண்ணார். இந்த முறை வந்து தாவேகா தலைவராக பண்ணார். ஒரு அரசியல்வாதியாக பண்ணுறாரு. ஒரு நடிகர் சமூக சேவகராக இருந்து பண்ணுறதுக்கும் ஒரு அரசியல்வாதியாக நான் களத்துக்கு வந்துட்டேன், நான் வந்து 2026 களம் காண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. 2வது இது உன்னிப்பாக கவனிக்கப்படும். ஒரு சின்ன பிசகுனா கூட அது பெருசாக்கப்படும். ஆஹா, இதே இப்படின்னா நீ கட்சி நடத்துவே அப்படின்னு சொல்றதுக்கு 1000 கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு, தயாரா இருக்கு. அதனால அவருக்கு நல்லா தெரியும். ரொம்ப பிளான்டா, அதனால தான் 2ஆ பிரிச்சு பண்றாங்க இந்த வாட்டி. எந்தவித சொதப்பம் இருக்கக்கூடாதுன்னு. அஃப்கோர்ஸ் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் புயல் மழையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு அங்கெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாருன்னு. ஸோ இந்த முறை நிச்சயமா அது வந்து எந்தவித தவறும் நடந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். போன முறை நம்ம பார்த்தோம் சில பேர் விட்டு போச்சு, எங்களை கான்டாக்டே பண்ணலன்னு சொன்னாங்க. நெகட்டிவ் விஷயங்கள்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக அவங்க அதை பிளான் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அவர் பர்த்டேக்கு அப்புறமா வரப்போகிற ஈவெண்ட்னும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு பரபரப்பு பற்றிக்கும். ஏன்னா பர்த்டே அன்னைக்கு எப்படி கொண்டாட போகிறாங்க, என்ன மாதிரி விஷயம் பேச போகிறாங்கன்றதுலாம் இருக்குது. ஸோ என்னெல்லாம் நம்ம அன்றைக்கி பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷல்ஸ் விஜய் தரப்புலேருந்து சினிமா தரப்புலேருந்து தராங்க, இந்த ஜோஷோட அடுத்ததுக்கு இறங்க போகிறாங்க. ஒரு விதத்தில் பார்த்தா இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் விஷயம். இல்லை யார் பண்ணால் என்ன, அது அரசியல்வாதியாக பண்ணால் என்ன, நடிகராக பண்ணால் என்ன, நீங்கள் பண்ணால் நான் பண்ணால் என்ன, ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. வரவேற்கிறோம் விஜய் இது பண்ணுறது. ஆனால் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அது சில பல சங்கடங்கள் அதில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அது நல்லபடி நடக்கட்டும். அஃப்கோர்ஸ் சமீபத்தில் நம்ம சில சர்ச்சைகள்லாம் பார்த்தோம், பேசுவோம் அதை பற்றியும். சில புஷி ஆனந்த் அவர்களுடைய அந்த சமீபத்திய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் நம்ம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. விழா நல்லா நடக்கணும், இளைஞர்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு சேர வேண்டியது சேரணும். அதில் ஒரு அரசியல் பஞ்ச் கண்டிப்பாக வைப்பார். ஏன்னா போன முறை பார்த்தோம், காசுக்கு ஓட்டு போடாதீங்க, வீட்டுக்கு போய் சொல்லுங்க அவங்க அப்பா நெக்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் கூட மென்ஷன் பண்ணி. அது தவிர அந்த இடத்துல பெரியார், அண்ணா போன்றவர்களுடைய பேரையும் அவர் எடுக்கிறார். ஸோ இந்த தருணத்தில் என்ன பண்ண போறாரு எப்படி? ஏன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 40க்கு 40ன்னு ஒரு கட்சி வாங்கி இன்னைக்கு தன்னை பலமா அமர்த்தியாச்சு. இன்னொரு கட்சி நாங்கள் வந்து 3 புள்ளியில் இருந்தோம்னு சொன்ன கட்சி இன்னைக்கு 12% நானே வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு கட்சி 8% வாங்கி நிற்குது. அதிமுகவை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ஓட்டு சதவீதம்லாம் குறையல, எங்கள் ஓட்டு எங்கள் கிட்ட தான் இருக்குது, 1% நாங்கள் வளர்ந்துருக்கோமே மம்மி அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போது யாரை வரப்போகிறாரு, யாரை டார்கெட் பண்ண போகிறார், விஜய் என்ன பண்ண போகிறார், இதற்கான எங்கேயோ ஒரு சின்ன கிளிம்ஸ் நமக்கு அன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம. ஓகே. ஸோ பொதுவாக வந்து ஏற்கனவே இதற்கு முன்னாடி போன வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அந்த ஈவெண்ட் வந்து நடத்தி முடித்தாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 2 அடுக்காக வந்து வச்சுருக்கேன். அவரோட உடல் நலத்தை கருதியும் இந்த 2 அடுக்காக வைக்கப்பட்டிருக்கா இந்த ஈவெண்ட்டு? நீங்கள் உடல் நலம்லாம் எனக்கு அவர் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட தங்களுடைய ஆதர்ச நாயகனாக பார்க்குறாங்க. ஒரு படத்துக்கு அபரிமிதமான ஆக்ஷன் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் அவரே வந்து டூப் இல்லாமல் நான் பண்ணுறேன்லாம் சொல்கிறாருன்னா அப்புறம் அவருக்கு என்ன இருக்குது? ஸோ உடல் நலம்ன்றதை தாண்டி ஒரு விஷயம் தான் இருக்குது, குழந்தைகளுக்கு அழுத்து வந்துடக்கூடாது. ஏன்னா இவர் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம், ஒரு தனி மனிதர் செய்யக்கூடியவர் நிற்கலாம். ஆனால் குழந்தைகளை நீங்கள் கூட்டிட்டு வந்து எவ்வளோ நேரம் காக்க வைப்பீங்க? 8 மணி நேரம் 16 மணி நேரம் அதுவே ஒரு பேசு பொருளை வேணும். என்னப்பா நீ கொடுக்குறதுக்கு அவங்க ஏன்ப்பா காயணும் அப்படின்வாங்க. ஸோ அதற்காகவும் ஜியோகிராஃபிக்கலி தூரத்து ஊரில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து சேர்ந்து இங்கே உட்காந்து அவங்களோட அகாமடேஷன், அவங்களுடைய லஞ்சுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கக்கூடாது 2ஆக பிரித்து அது வந்து இந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்டுக்காக மட்டுமே இதை 2ஆக பிரிச்சிருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன்னு தவிர அவரை பொறுத்த மட்டும் அவர் தெம்பாக தான் இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அவர் தெளிவாகவே இருக்கார். இன்னும் ஒரு படங்க ஏதோ முடிச்சாச்சு, இதுக்கான சம்மந்தமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது, கோட்டுக்கு அடுத்தது ரெடி ஆகிடுச்சு, படத்தை முடிச்சுட்டா நான் நேராக அப்படியே தொப்புக்கட்டீர்னு நான் டைவடிக்க போகிறேன் பாருங்க அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்கார்.
அஃப்கோர்ஸ் கூட புஷி ஆனந்தும் இருக்காரு, அதுவும் நம்ம பேசு பொருளாக தான் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ புஷி ஆனந்த் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களும் நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. ஸோ என்னதான் வந்து தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அவங்க முடிவு எடுத்தாலும் கீழே இருக்கக்கூடிய செயலாளர்கள் பொருளாளர்களை வச்சு தான் ஒரு அரசியல் களம் வந்து இயங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த அரசியல் களம் அவர்கள் கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே சரியாக தான் அவர்களுடைய வேலையை பார்க்குறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் தலைமைன்னு சொன்னீங்கன்னா அது விஜய் மட்டுமே தலைமைன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க முடியாது. தனி மனித துதி, தனி மனித ஆதர்சனம் ஆயிடும். புஷி ஆனந்தும் ஒரு தலைமை தானே. பொதுச் செயலாளர்ன்றது யார்? நீங்க அதிமுகல ஜெயலலிதா அம்மையார் மறையிற வரைக்கும் அவங்க தான் பொதுச் செயலாளர். அப்ப பொதுச் செயலாளர் பதவி என்ன? இன்னைக்கு திமுகல துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளர். அவர் யாரு? சோ பொதுச் செயலாளர் பதவி என்பது தலைமை, கிட்டத்தட்ட தலைமைக்கு ஒப்பான ஒரு பதவி. தலைமை என்ன முடிவு பண்ணுதோ கட்சியை வளர்க்கறதுக்கு அதெல்லாம் பொதுச் செயலாளருக்கான ஒரு பெரிய பார்ட் இருக்கு. ஸோ அவர் விஜய்க்கு கீழே அப்படின்ற இடத்த நான் ஒத்துக்க மாட்டேன். விஜய் ஒட்டிய ஒரு இடத்துல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் பொறுப்பா என்னன்னா, விஜய் படம் நடிச்சிட்டு இருக்காரு, இன்னும் 2 படம் முடிச்சுட்டு வரப்போ, ஆனா நான் அரசியல் கட்சி தொடங்கிட்டேன் அப்படின்னா அவர் இன்னும் களத்துக்குள்ள முழுசா இறங்கலன்னா அப்ப செய்ய வேண்டிய வேலை பொதுச் செயலாளருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவர் என்ன பண்றாரு, நான் தளபதி, ஐயோ விஜய், ஐயோ நோ 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 தளபதி தான் சொல்லணும் சொல்வதே. இன்னைக்கு ஒரு 2024 ஒரு பார்ட்டி ஆரம்பிச்ச ஒருத்தர் அவர் பேரை கூட சொல்லக்கூடாதுன்ற ஒரு இமேஜை செட் பண்றாருன்னா நம்ம எங்க பின்னோக்கி கொண்டு போறோம் இளைஞர்களை? ஒரு காலம் இருந்தது கருணாநிதி அவர்கள்னு பேரை சொன்னாலே நோ கலைஞர் சொல்லு, ஜெயலலிதா சொல்லாத புரட்சி தலைவி சொல்லு, எம்ஜிஆர் சொல்லாதீங்க புரட்சி தலைவர் சொல்லுன்ற காலம் ஒரு காலத்துல இருந்தது. நேத்து வரைக்கும் அவங்க இயக்கத்தோட பேர் என்ன? விஜய் மக்கள் இயக்கம். அப்ப நேத்து வரைக்கும் என்ன பேர் சொல்லிட்டு இருந்தீங்க? மக்கள் இயக்கம் நான் சொன்னீங்க, விஜய் மக்கள் இயக்கம் தானே. விஜய் தானே அவர் பேரு, அவரே அதானே விரும்புறாரு. நண்பா நண்பின்னு இறங்கி வந்து தானே பேசுறாரு. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எந்த இடத்துக்கு கொண்டு போறாரு? ஒரு பொதுச் செயலாளர் என்ன பண்ணணும்? கட்சியினுடைய கொள்கை என்ன, நான் எப்படி அதை எடுத்துட்டு போறேன், அரவணைக்க போறேன். நான் அவருடைய பங்கு நான் குறைச்சே மதிப்பிடலைங்க. அந்த கட்சியை வந்து கிட்டத்தட்ட அந்த கட்சி ஆவதற்கு முன்னாடியே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் செட்டப் பண்ணி எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் போட்டு கிளை ஒன்றியம்னு செஞ்சு என்னென்னமோ நிறைய பண்ணியிருக்காரு. நான் இல்லைன்னு மாற்று கருத்து இல்லை. அந்த நேரத்தில் விஜய் பிஸியா இருந்திருக்காரு. நான் அதுக்கான உழைப்பு நான் குறைய சொல்ல. ஆனா உலகத்துல எப்பவுமே 2 விஷயம் இருக்கு, ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்னு 2 இருக்கு. இங்க நம்ம ஹார்ட் ஒர்க்கை தான் பார்க்குறோம். என்னப்பா ஸ்மார்ட் ஒர்க்குன்னு? ஏன்னா ஒரு பொது செயலாளர்ன்றது எல்லாமே சொல்லணும். எது கேட்டாலும் பின்னாடி என் தலைவர் வருவார், அவர் வந்து சொல்லுவாருன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு வெளியே வரீங்க? ஒரு பொது செயலாளர்ன்றவங்க எதுக்கு வந்து ஒரு பொது தளத்தில் அவங்க என்ன பேச போகிறாங்க? அப்போது எங்களுடைய கொள்கை இது இல்லை, நாங்கள் இதை பண்ண போகிறோம், இது சம்மந்தமாக அவர்கிட்ட பேசியிருக்கோம், இது செய்வார் அப்படின்னு சொன்னால் அது பொதுச் செயலாளர் கிடையாது. அப்போ உங்களுக்கும் கடைகோடியில் இருக்கிற தொண்டருக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ கடைகோடியில் இருக்கிற தொண்டரை போய் நீங்கள் டி நகரில் ஒரு தாவேக்கா தொண்டரை பிடிச்சி விஜய் வந்து அரசியலுக்கு என்ன கொள்கையோடு வரப்போறாரு, எனக்கு எப்படி பாஸ் தெரியும், அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணா தெரியும், அவர் சொன்னா லாஜிக் இருக்கு. கூடியே இருப்பேன், நான் கட்சிக்காக எல்லா வேலைகளும் செய்வேன், கூடியே அவருக்கு நான் எல்லாம் போட்டு கொடுப்பேன் எல்லாம், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, விஜய் அவர்கள் வந்து சொல்லணும், அது கூட தளபதி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்வது என்பது அவர் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளவில்லை. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பத்திரிகையாளரை சந்திப்பது, ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு எடுத்துட்டு போறாங்க உங்களுடைய பல இடங்களுக்கு, ஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா காலத்துல. அதுவும் ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்குல்ல, இன்ன வரைக்கும் பிரஸ் மீட் பண்ணல, நேரடியா மக்களை சந்திக்கல அப்படிங்கிற பிரச்சனை என்ன? விஜய் சந்திக்கிறேன் பின்னாடி சந்திக்கிறேன்னு சொல்றாரு. அஃப்கோர்ஸ் நான் திரைப்படத்திலும் பயணப்படுவதால எனக்கு ஐ வேக்லி ரிமெம்பர் பல ஆயிரம் 100 வருடங்கள்ன்ற மாதிரி எப்பயோ கடைசியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்த மாதிரி இருந்தது. வேக இன்னும் ஞாபகம் கூட அவர் எப்போ எந்த தருணத்தில் சந்திச்சாருன்னு. ஒரே ஒரு முறை வேகமாக வந்து ஒரு 10 தொலைக்காட்சி ஊடகங்களை சந்திச்சு இந்த டிமானிட்டைசேஷன் ரொம்ப தப்பு அப்படின்னு 30 செகண்ட் நம்ம பேசிட்டு போனது தான் கடைசியாக விஜய் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பாக நமக்கு ஞாபகம் இருக்கு. பட் புஷி அவர்களை பொறுத்த மட்டும் நான் மறுபடியும் இந்த இடத்துல வருது என்னன்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியா யுகம், நீங்க வளர்வதும் சோஷியல் மீடியா தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட அன்டிஸ்பியூட்டட் கிங் தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியாவில் அவங்க ஹேஷ்டாக் போடலாம், ட்ரெண்ட் பண்ணலாம், உடனே கொண்டு வரலாம், ஒரு ஸ்ட்ராங் ஐடி டீமை வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பொது செயலாளர் என்பவர் நான் பொது சேவை செய்யறதுக்கு மட்டும்தாங்க நான், மிச்சதெல்லாம் தலைவர் சொல்லுவார்னா பொது சேவை செய்வதற்கும் தனி ஆம் இருக்கு. நீங்க எல்லா கட்சியிலும் வந்து ஒவ்வொரு அணியுமே செஞ்சுட்டு போயிடும். பொது செயலாளர் என்பவர் யார்? அதை செய்யறதுக்கு தான் இருக்காரா? வெறும் பொது சேவை செஞ்சுட்டு போகிறேன். ஸோ விஜய்க்கு இருக்கக்கூடிய பலவிதமான எண்ண ஓட்டங்கள், அவருடைய ஆசைகள், அவருடைய நான் மக்கள் நல்லது பண்ணணும் வந்தாலும் 2 கை தட்டினாதான் ஓசை. ஒரு விஜய் மட்டும் என்ன பண்ண போறாரு? கூட அவருடைய பலம் பொருந்திய ஒருத்தர் பயணப்படணும். அவர் அரசியல்ல இருந்து எம்எல்ஏவா இருந்திருக்கேன்னு சொல்றவர் பத்திரிகையாளர் சந்திப்பதில் தயக்கம் என்ன? பத்திரிகையாளர் என்ன கேட்டுற போறாங்க? விஜயகாந்த் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்காத வாங்காத கேள்விகளா, சொல்லாத பதில்களா? இல்லைங்க கட்சி ஆரம்பிக்க போறோம், உங்களுக்கு மாநாடுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடும் சொன்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டு அவர் தான் சொல்லுவாரு, நீங்க தளபதி தான் சொல்லணும் அப்படின்றதுலாம், இதெல்லாம் வந்து இன்றைய இளைஞர்களை நம்ம பிற்போக்குக்கு எடுத்துட்டு போறோம். தன்னை தயார்படுத்திக்கணும். இந்த பொதுவெளி தளத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை நிச்சயமா கலாய்ப்பாங்க. சத்தியமா நீங்க ட்ரால் மெட்டீரியல் ஆவீங்க. ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு 10 பேர் உங்களை புகழ்வான். நீங்க எல்லாத்தையும் அந்த முழுக்கடத்தையும் வாங்கிக்கணும், சந்தோஷத்தையும் வாங்கிக்கணும். பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா தயார்படுத்திக்கணும். பத்திரிகையாளர் இந்த கேள்வி கேட்பாங்க, யார் எந்த பத்திரிகையாளர் என்ன மாதிரி கேட்க போறாங்க, நம்ம எந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திக்கிறோம், இப்போ ஏர்போர்ட்ல வேற மாதிரி இருக்கும், உங்க பார்ட்டி ஆஃபீஸ்ல வேற மாதிரி இருக்கும், அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால
இந்த இடத்துல விஜய்க்கு அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு தெளிவாக தெரியும் வரும்பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எடுத்துட்டு வரப்பாரு, இதே டீமோட வச்சு ஓட்டுவாரா இல்லை வெளியிலிருந்து பல பேர் கொண்டு வர போறாங்க. நான் முதல்லயே சொன்னவங்களுக்கு இங்க இருக்கிற ஓட்டு சதவீதங்கள் வேக்யூம்கள் இவ்வளோ இருக்கு, எல்லாத்துலேருந்தும் பிச்சு புடுங்கி எடுக்க போறோம். புது வாக்காளர்கள் எத்தனை பேர் வந்துட போறாங்க 2 வருஷத்துல. ஸோ இதெல்லாம் இருக்கும் பலம் பொருந்திய அணியை கொண்டு போய் அவர் எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இதை வந்து ஒரு தனி மனித பார்ட்டியா, விஜய் தான் முகம், விஜய் மட்டுமே பார்ட்டி அப்படின்னு கொண்டு போய் வைப்பது என்பது ஒரு ஆபத்தை நோக்கிய விஷயமா இருக்கும். அது ஒரு இளைஞர்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அனைவரும் வாருங்கள், ஒரு சித்தாந்தம் இதுதான். இப்போ தெரிஞ்சோ தெரியாமலங்க ஈழத்து தமிழர்களுக்காக அப்படின்னு சீமான் ஒரு கொள்கையை பிடிச்சி சுத்துறாரு, ரைட்டா? பாஜகவை பொறுத்த மட்டும் ஒரு வலதுசாரி சித்தாந்தம் அப்படின்றதுல சுத்துறாங்க, ரைட்டா? திராவிட சிந்தனையோட திமுக பயணப்படுது, ரைட்டா? அதிமுக ஒரு மிதமான திராவிடம் கலந்த ஆன்மீகத்தோட இருக்காங்க, ரைட்டா? பாமக தெரியும் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய முன்னேற்றம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருங்க, சமூக நீதி பேசுறாங்க. அவங்களும் என்ன பேச போறோம் விஜய்? அது விஜய் வந்து தான் சொல்லணும். வானத்திலேருந்து குதிச்சு வந்து நான் அன்னைக்கு சொன்னாதான் உங்களுக்கு தெரிய போதா? அப்போ எதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் என்பவர் பல இடங்களில் பயணப்படுறாரு? ஒரு ஹிண்டாவது கொடுங்க, எங்களுடைய பயணம் இதுவாக இருக்கும், அனைவருக்குமானதாக இருக்கும், நாங்கள் இதை செய்ய போறோம்னா சொல்லணும். எல்லாமே மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், மேலே இருக்கிறவன் பார்த்துப்பானா, கீழே இருக்கிறவன் என்னதாங்க பண்ண போறான்ற கேள்வி நான் கேட்கல, விஜய் ரசிகர்கள் மத்தியில் இந்த கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக. அதே மாதிரி அவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேர்காணல் கூட கொடுக்காதது கூட சர்ச்சைகள்ல இருந்துச்சு. நம்ம வந்து அவரை ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன பேச போறாரு, என்ன கருத்தை வந்து முன்வைக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம எதிர்பார்த்தோம். ப்ரீவியஸாக வந்து பீஸ்டோடைய இன்டர்வியூவில் வந்து அந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து நெல்சன் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. நீங்கள் ஏன் ரொம்ப நாளாக வந்து ஒரு நேர்காணல் யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, இல்லை ஒரு பத்திரிகையாளர் வந்து இப்படி எழுதிட்டாங்க, அதிலிருந்து எனக்கு வந்து எந்த ஒரு நேர்காணல் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணலை, அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு காரணமும் இன்னும் வரைக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளலையோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் எழுது இல்லையா? இல்லை இருக்கு. நான் வந்து விஜய் அவர்கள் வந்து சகஜமாக தோளில் கை போட்டு பேசி கொண்டிருந்த காலத்துலலாம் நம்ம இன்னமே சொல்லியிருக்கேன் நம்ம பேட்டிகள்லேயே, நாங்கள் வந்து அவரோட ஒன்றா உணவு இருந்திருக்கோம். அவர் வந்து எங்களுக்கு உணவு பரிமாறி எங்களோட உட்காந்து கில்லி தொட்டே இந்த வெற்றி தோல்விகள்லாம் கலந்து பேசணும் அந்த காலகட்டங்கள்லாம் இருந்து. அதுக்கப்புறமா எப்பயுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு வெற்றி வர வர தங்களை சுற்றி ஒரு கூட்டம் வர வர நம்ம சில பேரிடம் வந்து விலக வேண்டிய கட்டம் வரும். அந்த மாதிரி சோசியல் மீடியாவும் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தன்னை விலக்கி கொள்ள ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்னைக்கு நான் சொல்ற காலகட்டங்கள்லாம் என்ன மிஞ்சி போனால் ஒரு 4 டெலிவிஷன் சேனல், ஒரு 10-20 பத்திரிகையாளர்கள், வார பத்திரிகை, அவ்வளோதான் இருந்திருக்கும். ஸோ மொத்தமே ஒரு 30 பேர்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், தனித்துவமாக தெரியும். செல்ஃபோன்ஸ் கிடையாது பெருசா. அப்போ என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு அவருடைய ஒவ்வொரு நடை உடை, அவருடைய பாடி லாங்குவேஜ், இன்னைக்கு அதுலேயே வந்து நிறைய பேர் என்ன சொன்னா, சார் இதெல்லாம் எடிட் பண்ணி போட்டாங்க சார், அந்த ரியாக்ஷன் வேற சார், இந்த ரியாக்ஷன். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுன்றால் தான் இன்னைக்கு பல நடிகர்கள் தங்களை சுற்றி ஒரு இரும்பு திரை போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு பல நடிகர், இவர் மட்டும் அல்ல, பல பிரபலங்களும் சரி, பல நடிகர்களும் சரி, தன்னை சுற்றி ஒரு திரை போட்டுக்கிட்டாங்க. நடிகர்களுக்கு தேவையில்லை பெருசா ஒரு லெவலுக்கு வளர்ந்துட்டா பத்திரிகை தேவையில்லை. நேரான ஆடியன்ஸ்ட போனேன், நான் நேரம் ஆடியன்ஸ்ட பேசுறேன் என் படம் மூலமா, நீங்க எதுக்கு நடுவில் வெற்றி பெற்றா நீங்க பாராட்ட போறீங்க, தோத்து போனா கலாய்க்க போறீங்க, அவ்வளவுதானே, அது ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்கன்ற இடம் போயிடுச்சு. ஆனா அரசியல்வாதிக்கு நாள் பொழுதும் பேப்பர்ல எங்கேயாவது ஒரு மூலையிலேயாவது பேர் வரணும், ட்விட்டர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேஷ்டாக் என்னைக்காவது வரணும், எங்கேயாவது ஒரு இடத்துல அரசியல்வாதியாக இருந்தால் நாள் பொழுது நீங்க காத்து கடக்கணும். பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்கறதுக்கு தயங்காம பேட்டி கொடுத்தே ஆகணும். இதை விஜய் புரிஞ்சுப்பார் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ் இருக்கு, நடிகர் டு அரசியல்வாதி அப்படின்ற இடத்துக்கு வரும்போது அவர்களுடைய துணை கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா அந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அவங்க இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு வந்து இந்த யுகத்துல வந்து அவங்களாம் ஒரு ஒப்பீனியன் மேக்கரா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாற்றம் வரும். ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, ஒருத்தர் என்ன தப்பா எழுதிட்டாரு, நான் பேச மாட்டேன் அப்படின்னா அது அன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு மனநிலை, அன்னைக்கு நடிச்சு கொண்டு இருக்கும்போது என்னை பத்தி தப்பா எழுதிட்டாங்க, வாயு இந்த பிரஸ்ஸே இப்படிதான்ன்ற மனநிலை வரும். ஆனா இன்னைக்கு நீங்க பக்குவப்பட வேண்டிய கட்டாயம் இங்க வந்துட்டீங்க. இப்போ உட்காந்து இந்த பிரஸுக்கு தான் கொடுப்பேன், நீங்க பொதுவான சொத்தாயிடுறீங்க அரசியலுக்கு வந்துட்டா. அப்ப எல்லாருமே நீங்க ஈக்குவலா தான் பார்க்கணும். நிச்சயமா அதை அவர் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்துச்சுன்னா அங்க எல்லாரும் இருக்க போறாங்க, அங்க ஏதாவது ஒரு குட்டி கதை கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து அவர் என்ன ஒரு பெரிய கிரிசன் ஆடியோ லான்ச் பாலிடிக்ஸ் பண்றவர்ன்ற ஒரு பேச்சு தான் அவருக்கு இருந்துச்சு, அதை அவர் உடைச்சிருவாரு நிச்சயமா. ஏன்னா வந்து மாநாடுன்ற இடத்த நோக்கி நகருவாங்க. மாநாடு எப்படி இருக்கு, எப்படி நடத்த போறாங்க, ஏன்னா மாநாடுகளையும் எனக்கு சில பயங்கள்லாம் உண்டு. சமீபத்துல நம்ம பார்த்தோம், மதுரையில வந்து அதிமுக ஒரு பிரம்மாண்ட மாநாடு போட்டு இது வரைக்கும் வந்த மாநாட்டிலே எங்களுக்கு தாண்ட அதிக கூட்டம்னாங்க. அந்த கூட்டம் ஓட்டு போட்டிருந்தா கூட இந்த தலைக்கு அவங்க வந்து 40ல் ஒரு 4 சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க. கூட்டம்லாம் வந்து வர மாநாட்டு கூட்டம்லாம் உங்களுக்கு வாக்காயிடுமா அப்படின்ற சிக்கல் இருக்கு. முதல் கேள்வி, விஜய் ரசிகர்களை எப்படி வாக்காளர்களாக மாற்ற போகிறார்? ரசிகர்கள் வேற, அவங்க படத்துக்கு வருவான், 1000 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கி விசில் அடிச்சு கை தட்டிட்டு போவான். ஆனா அவங்க குடும்பத்தோட வேற ஒருத்தருக்கு வாக்களிப்பவராக இருக்கலாம். அதை நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர போறீங்க? திரை கவர்ச்சி மட்டுமே ஒருத்தருக்கு வர, இதெல்லாம் அவர் நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுனால தான் இதை நோக்கி தன்னை நகர்த்துறாரு. ஆனால்
ஒரு சுதந்திரம் இருக்கணும், ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பாக இருக்கணும். ஒரு வேகமாக பேசினாங்க. ஒரு செயலி கொண்டு வந்துட்டோம், இந்த ஆப் மூலமா 1 கோடினாங்க, 30 லட்சம் 50 லட்சம். இன்னி வரைக்கும் அதை பற்றி நான் டீட்டெயில் வரல. நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக பொதுவாக ஒரு அறிக்கையோ இல்லைன்னா, ஏன்னா தொடர்ந்து பல பேருக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜுரத்துக்கு நீங்கள் வந்து தெர்மாமீட்டரில் செக் பண்ணுங்க, ஜுரம் இறங்கியிருக்காருன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யாருக்கோ ஒருத்தருக்கு வாழ்த்து போட்டுக்கிட்டே வராரு தாவேகா சார்பா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாதானே ஒரு கிரெடிபிலிட்டி உங்களுக்கு ஒரு. எத்தனை நாள் வாழ்த்தக்கூடிய கட்சியாக இருக்க போறீங்க? வாழ்த்து பெற போகிற கட்சியாக மாறணும்னா உங்களை 2ஆம் கட்ட தலைவர்களை தயார்படுத்த வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கு. புஷி ஆனந்த் அதனுடைய பொறுப்பை உணர்வார் நான் நினைக்கிறேன். பொதுச் செயலாளராக பயணித்தார் என்றால் விஜய்க்கு வேலை குறைவு, இல்லைன்னா எல்லாத்தையும் அவரே பண்ண. ரஜினி சொன்னாரு, எனக்கு இது நான் அப்படியே ரஜினி கிட்ட தான் கொண்டு போய் வைக்கிறேன். ரஜினி, நான் வர்றது ஒரு உறுதி அரசியல் அப்படின்னு அறிவிக்கப்படும் அது சொல்லிட்டு பின்னர் அறிவிக்கப்படும் சொன்ன இடத்துல என்ன சொல்லிட்டாரு, ஒரு புரட்சி வரணும், வளர்ச்சி வரணும். அந்த புரட்சி வரவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்றத அவர் உணர்ந்ததுனால காரணத்தினாலா என்னன்றதுல அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதனால அந்த புரட்சி மலர்ச்சியெல்லாம் வேண்டாம், நான் வரேன் அப்படின்றதுல இவர் தெளிவாக இருக்காரு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனவுடன் வேகம் எடுக்கும்னா இன்னொரு ஒரு படம் முடிச்சுட்டு வந்தா எப்படி இருக்க போகுது களம், 2026 உங்கள் போட்டியாளர்கள் யார், இதெல்லாம் முன்கூட்டி கணிப்பது, இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு. நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆட்கள்லாம் செய்தி தொடர்பாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. செய்தி தொடர்பாளர்கள் பேச நாங்கள் சீரியஸாக எடுத்துப்போமா, இல்லை உங்க கட்சியின் மேல நீங்க சொன்னீங்களே கட்சியில் இருக்கக்கூடிய அவரின் கீழ் அடுத்ததாக இருக்கக்கூடியவர்கள் பேசுவதாங்க அந்த விஷயத்தை அவர் எப்படி பேச போகிறார், எப்படி? ஏன்னா நான் ஐ வில் நெவர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் சார்ந்து பல பயணங்கள் இருந்திருக்கு. அவருடைய படங்கள்லாம் அரசியலால் அவர் படங்கள் பலது வந்து குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் வர முடியாத சிக்கல்களாக இருக்கு. அதெல்லாம் அவருக்கு உணர்ந்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. பட் ஒரு என்னைக்குமே இறங்கி ஆடக்கூடிய பேர் வேணும், நான் இறங்கி அடிப்பண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாருன்னா தான் அரசியல். ஏன்னா சீமானுடைய வெற்றிக்கு காரணமே அதுதான். அது நீங்க தனி மனித கட்சினா அது தனி மனித கட்சி தான், அவரை சார்ந்தது. ஆனால் அவருடைய அணுகுமுறை பார்த்தீங்கன்னா எடுத்தேன் கவுத்தேன், நான் முடிச்சு நான் சொல்றது கரெக்ட் தப்பானா ஐ டேக் த பிளேம் இறங்கி பண்ணுவார். ஒரு காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸே இல்லை. செகண்ட் லைன்ல யாருன்னு கேட்டீங்கன்னா கூட நீங்க டக்குன்னு நம்ம சீமானுக்கு அடுத்து அவங்க கட்சியில் தலைவர் ஒருத்தர் 2 பேரை சொல்லணும், யாருமே உங்களுக்கு பத்திரிகையாளருக்கே வந்து. ஆனா அவர் அதை எடுத்துட்டு போற விதம் வளர்த்துட்டே போற. அது மாதிரி விஜய் டைனமிக்கா பண்ணணும்னா இத்தனைக்கு இறங்கிருக்கணும். நான் போஸ்டட் செக் கொடுக்குறேன், செக் பேங்க்ல கிரெடிட் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் நான் போய் பேங்க்ல போய் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லாம அதை நோக்கிய பயணம் தெளிவா இருக்கணும், கோட்டை சரியா போடணும் அப்படின்றது. ஓகே சார், கண்டிப்பா அதற்கேற்ற மாதிரி விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கையும் எந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததாக கமல் அவர்களுடைய வித்தியாசமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நம்ம பார்க்க வேண்டிய படமாக கல்கி. ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பல கோடி செலவுகளில் வந்து எடுத்திருக்காங்க. அதனுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, நான் கல்கி வந்து ட்ரெய்லர் பார்த்தப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு டியூன், ஒரு அந்த ஒரு மேட் மேக்ஸ் அந்த டைப்ல வந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. பட் ஓகே, இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல எவ்வளோ பெரிய படங்கள் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து நாங்களும் பண்ணுவோம்டா உட்காந்த இடத்துல எங்களுக்கு முடியும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் அது கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து அதுக்கு ரிலீஸ்க்கு வந்து இப்போ இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நான் ஹைதராபாத் போயிருந்தேன், பிரபாஸை பார்த்தேன். அந்த புஜ்ஜி இருக்கு இல்லையா, புஜ்ஜியை லான்ச் பண்றதுக்காக இங்கேருந்து ஒரு 5-6 பேர் மட்டும் போயிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் அந்த பெரிய கிரவுண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுத்தி இந்த பாக்ஸிங் ரிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுத்தி 4 பக்கமும் ஆட்கள் அமர நடுவுல வந்து அந்த புஜ்ஜியில வந்து இவர் அவரே ஓட்டிக்கிட்டு வருவார். திரை விலகிய பின்பு பிரபாஸே ஓட்டிக்கிட்டு வந்து அந்த புஜ்ஜியை நிறுத்திட்டு எல்லாரும் பார்த்து வேவ் பண்ணிட்டு அப்புறம் எங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு போகக்கூடிய அந்த ராமோஜி ராவுல நடந்த ஃபங்க்ஷன். அப்பயே நாங்கள் அந்த புஜ்ஜியை பார்த்தோம். ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்தது, என்னடா இது புஜ்ஜி அப்படின்ட்டு. அப்புறம் அந்த இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்கு, அதுல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட அறிமுகமும் அங்கே இருந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஆர்வமாக இருந்தது. என்னவா இருந்திருக்கும், நம்ம நேராக பார்த்துட்டோம், வண்டியை பார்த்துட்டோம், கிட்ட இருந்து பார்த்தோம், அவரையும் பார்த்து அவரே வந்து டிரைவ் பண்ணிட்டு வரதையும் பார்த்தோம், எப்படி இருக்கும் அப்படின்றதையும். 2வது பிரபாஸோட ஃபேண்டம் அங்கே பார்க்கணுங்க. ஹைதராபாத்தில் ராமோஜி உள்ள அந்த லான்ச்சுக்கு அவர் உள்ளே வரும்போது கதறால் அந்த கூட்டம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து பிரபாஸுடைய போன படம் ஒன்று வந்து திருப்பதியில் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இங்கிருந்து பத்திரிகையாளர்கள் ஒரு 5-6 பேர் வந்து இதற்காக பயணப்பட்டு கூட்டு போறாங்க அந்த திருப்பதி கிரவுண்டுல. நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட நாங்க போறோம் 6 கிலோமீட்டருக்கு முன்னாடில இருந்து உள்ள போக முடியல. அவ்வளவு கிரவுடு பிரஸ் வந்து நாங்க உள்ள இருக்கிறவங்க கிட்ட கோஆர்டினேட் பண்ணா முடியலங்க, எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நாங்க அப்படியே கூட்டத்துல அலைஞ்சு பறிஞ்சு உள்ள போனா கட்டிருக்கிற அத்தனை கட்டையும் ஒட்டைச்சிக்கிட்டு உள்ள ஓடுறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் தள்ளிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல அங்க இருந்து நம்ம உயிருக்கே ஆபத்துரா சாமி, தூரத்துல இருந்து பார்க்க முடியாது, கிளம்பி வான்னு சொல்லிட்டு நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த இப்போ சமீபத்தில் ஒரு ராமாயணம் படமும் அது என்ன படமும் அந்த அனிமேஷன் ஒரு படம் பண்ணார் இல்லையா, எத்தனைக்கும் அது வந்து ஒரு ஆதி புருஷ்க்கு தான் அந்த கலாட்டா நடந்து. அதுக்கப்புறம் இதற்காக இங்கிருந்து அவ்வளவு தூரம் பயணப்பட்டு வெளியில இருந்து அந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் அப்படியே திரும்பி வந்தோம். ஸோ அவருக்கான ஃபேண்டம் பெருசு, அவர்கிட்ட எதிர்பார்ப்புகள் பெருசு. பட் என்ன அப்படின்னா
அது வந்து எப்படி இதை கன்வெர்ட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 600-700 கோடிக்கு இந்த படம் வைஜெயந்தி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிற படம். அண்ட் இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அமிதாப் பச்சன், அஃப்கோர்ஸ் நம்ம கமலஹாசன், தீபிகா பதுக்கோன், பசுபதி கூட ஒரு கேரக்டர் பண்ண ரொம்ப ஒரு இன்ட்ரீகிங்கான ஒரு ஸ்டார் காஸ்ட். பட் என்னோட கட் ஃபீலிங் அதுல உலக நாயகன் ஒரு சில வினாடிகள் சில நிமிடங்கள் தான் வரப்போறாருன்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு பெருசா அவர் வந்து படம் ஃபுல்லா இப்போ அமிதாப் பச்சன் அஸ்வத்தாமன்ற கதை அவர் தான் வந்து அந்த ரொம்ப வித்தியாசமான ஒரு மேக்கப்பா இருந்தது கமலஹாசன் அவருக்கு. அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஏலியன் அந்த லுக் கொடுத்துச்சு அவருக்கு. பட் அவர் டப்பிங்கே ரொம்ப 10 நிமிஷம் தான் தேவைப்பட்டுச்சுன்ற கதைகளும் சொல்லும்போது அவர் ஒரு பார்ட்டா வராரு. ஒரு இடத்துல ஒரு திருப்பு முனை அமையக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருக்க போறாரு. நிச்சயமா கமலஹாசன் வந்து நெகட்டிவ் ரோல் பண்றாரு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. பட் அது இல்லைன்ற மாதிரி தான் ட்ரைலர்ல புரியுது நமக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு புது யுகமே தொடங்குது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் கொனோட்டேஷன்ல கமல் 4 வார்த்தை பேசுறாருன்னும் போது நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எங்கேயோ சொல்லிட்டு நகர்றாரு. ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க மக்களே. கமலஹாசன் அப்படின்னா கல்கி அப்படின்னா கல்கி என்பது பிரபாசினுடைய படம். அந்த பிரபாசினுடைய படத்துல அமிதாப் பச்சன் முக்கிய ரோலும் கமலஹாசன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கௌரவ தோற்றம் தான் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து போட்டு உடைக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா உண்மை அது. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் கமல் அப்படிதான் இருக்காரு. ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சீன் காமிச்சாங்கன்னா 3 சீன் காமிச்சாங்க. நீ அமிதாப் பச்சனுக்கு இருந்த காட்சிகளும் இதுன்னு பார்க்கும்போது இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற கமலஹாசனோட பிஸி ஷெட்யூலில் போய் இன்னொரு படத்துல பெரிய காட்சி கொடுத்து ரொம்ப நடிப்பாரானா அது மிகப்பெரிய கேள்விக்குரிய. நான் அவருக்கே லைன் அப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி ஆதிபுருஷ் படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அதோடைய சிஜி வந்து ரொம்பவே ட்ரோல் மெட்டீரியலாக வந்து ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படமும் ட்ரோல் மெட்டீரியலாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல டீம் ரொம்ப மும்முரமாக இருக்காங்களா? கண்டிப்பா நீங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஆதிபுருஷ் ட்ரைசரும் டீசர்ல அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்த காலம் தொட்டே வந்து எல்லாரும் ரூம் போட்டு தனித்தனியாக போய் சிரிச்சுட்டு வந்த காலங்கள் உண்டு. நம்ம பார்த்தோம் அந்த ஆதிபுருஷுக்கு. அது கிட்டத்தட்ட அது வந்து நம்ம 80-90கள் தூர்தர்ஷன் காலகட்டங்களில் வந்த கார்ட்டூன் படங்கள் மாதிரியே இருந்துச்சு. ஏன்டா இதுக்கு பருத்தி மூட்டை கடவுளே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஃபீலே நிறைய பேருக்கு வந்துச்சு. ஸோ அது வேறு. பட் இது அப்படி இல்லை. இது வந்து அவங்க ஒரு ஐடியாவோட ஒரு ஏன்னா இருக்கிற ஐடியாவை பாரோ பண்ணி ராமாயணம் பண்ணுறாங்க. அது நம்ம எல்லாரும் பல வருஷங்களில் பல நடிகர்கள் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் எப்படி வந்து எந்த ஹீரோவுமே வந்து காக்கி ட்ரெஸ் போட்டு நான் தாண்டான்னு சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி நார்த்தில் அந்த பட்ட இடங்கள்லாம் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த ராமர் கேரக்டர் ஒட்டி அவங்க பண்ணிடுவாங்க. கண்டெம்பரரியாவது அந்த ராமாயணத்தை மாற்றியாவது பண்ணிடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே அந்த விஷயத்தில் வந்து அது நமக்கு கதை பழசு தெரிஞ்ச கதை ஆனால் அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதில் வந்து நம்ம கோச்சரியான் மாதிரியும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து ஏமாத்தினது. பட் இது அப்படி பார்க்கல. நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அந்த மெனக்கெடல் இருந்திருக்கு. லேயர்ஸ் ஆஃப் அந்த சிஜி ஒர்க் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்திருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு மியூட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் கிடைச்சிச்சு. அந்த ஒரு ஃபீல் நமக்கு உண்மையாக இருந்துச்சு. பிரபாஸுக்காக அன்பு நண்பர் பிரபாஸ் அவர்கள் பாவம் பாகுபலிக்கு அப்புறமா அவரும் பல கவுத்து தங்கரை பண்ணிட்டாரு. பேர் சொல்கிற அளவில் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு வந்து எந்த படங்களும் பெருசாக கொடுக்கல. அந்த வெற்றியை வந்து இந்த கல்கி வந்து அவருக்கு ஒரு பிரேக்கா இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. ஏன்னா அவரை ஓவர் நைட்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா உச்சத்துக்கு எடுத்துட்டு போய் அவர் மார்க்கெட்டை வந்து இதான் அவங்க மார்க்கெட்னு சொன்னா அவருக்கு ப்ரெஷர் என்ன ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி படங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதுலயும் அவர் வேறு வேறு விதம் பண்ணி பார்த்தாரு. ஒரு 900 கோடியில ஒரு லவ் ஸ்டோரி பண்ணாரு. அது நல்ல கல்யாண வீடியோ வெட்டிங் ஷூட் மாதிரி பாலிஷ்டா கிளாஸியா ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்ணில் பார்க்கறதுக்கு. அதுதான் பிரச்சனை. அதில் அதுக்கப்புறம் சலார் போன்ற படங்கள் அவங்க புரியலை நிறைய பேருக்கு. அவருக்கும் அந்த ப்ரெஷர் இருக்குது. மேபி இந்த கிரிக்கெட்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை ரன் அடிச்சுட்டு நிறைய ரன் அடிக்கிறவர் திடீர்னு ரன் அடிக்காமல் போயிட்டார்னா தம்பி நீ ஒரு 3 மாதம் போய் உங்கள் ஊரில் ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட் விளையாடிட்டு உன்னை தயார்படுத்திட்டு வான்ற மாதிரி. பிரபாஸ் ஐ திங்க் இந்த படம் ஓடும் நிச்சயமா. ஆனால் அவருக்கு தேவை இன்னைக்கு அப்படியே ஆந்திராவில் போயிட்டு ஜாலியாக பழைய பிரபாஸை நம்ம வந்து மிஸ்டர் பேச்சுலர்லாம் பார்த்த மாதிரி ஒரு பிரீசி லவ் ஸ்டோரியா ஃபன்னாக ஜாலியாக பண்ணிட்டு திருப்பி இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்கோ? ஏன்னா அந்த ப்ரெஷர் இருக்குல்ல. நீங்கள் உங்கள் முதுகில் வந்து 3 வருஷத்தில் வந்து 3000 கோடியை சுமக்குறீங்கன்னா அந்த ப்ரெஷர் சாதாரணமான ப்ரெஷர் இல்லைல்ல. அதெல்லாம் இருக்கு. கமலஹாசன் பாலிவுட் போனாரு, ஒரு 3 படம் பண்ணார், 4 படம் பண்ணாரு. ஏப்பா என் டெரிட்டரி எனக்கு தெரியும், நான் வரேன், அப்பப்போ வந்து பண்றேன் அப்படின்ட்டு வந்தாரு. ரஜினி போனாரு, ஒரு 4-5 படத்துல ஸ்டைல் பண்ணிட்டு போறோம்பா, என் ஸ்டைல் எங்க ஊருக்கு அப்படின்ற மாதிரி வந்தார். ஒரு சிலர் மட்டுமே, நடிகைகள் மட்டுமே பரிமளிக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுதான் ஸோ கல்கி ஆனால் அவருக்கு ஒரு பிரேக்கா இருக்கும். ஏன்னா அந்த நாக அஸ்வின் அவரை சொல்லியானம் அவருடைய அந்த மெனக்கடல அவர் ரொம்ப வருடங்களாக அந்த கதையை போட்டு அசை போட்டு வச்சிருக்கிற விதம் இன்னொன்று ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரிஸ் என்றைக்குமே நமக்கு ஒரு வாவ் ஃபேக்டரை கொடுக்கும். இது அப்படின்னு தெரிஞ்சதை விட தெரியாதது என்ன. நான் எப்படி நம்ம பாகுபலி சத்தியமாக தெரியாதுங்க அந்த கதைலாம், நாங்கெல்லாம் அந்த காலத்தில் இல்லை, எங்களுக்கு எல்லாம் சொல்லி யாரும் சொல்லலைன்னும் போது ஒரு வாவ் கிடைச்சது இல்லை. அம்புலி மாமா கதை மாதிரி அந்த மாதிரி இது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அதுவும் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கேட்ஜெட் யூஸ் பண்ணுற யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் அவங்க எப்படி அதை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஸோ பிரபாஸ் அவர்கள் இதில் கொஞ்சம் பழைய பிரபாஸ் எப்பவுமே அவருக்கு உள்ளுக்குள்ளேயே கோவத்தை உண்டுபடுத்தி முகத்தை சீரியஸாக வச்சுட்டு படம் ஃபுல்லாக வரணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க போல பாகுபலிக்கு அப்புறம். அது இதில் கொஞ்சம் உடச்சிருக்காரு. இதில் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக காமெடிலாம் பண்ணுறாரு. பாடியாக லூஸாக இருக்குது. அவரை பார்க்கும்போது ஓகே பழைய பிரபாஸை பார்க்குறோமோன்ற ஃபீலும் வருது.
படம் வரும்போது இந்த மாச கடைசியில பார்த்துருவோம். கண்டிப்பா. ஸோ அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி. ஸோ இந்த படம் வருமா வராதா? அஜித் ரசிகர்கள் நாங்க இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனா அது எப்ப திரைக்கு வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அண்ட் அக்லி கூட அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துருச்சு. ஆனா இந்த விடாமுயற்சிக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னுமே வரலையே, ஏன்? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். நிதானமாக தான் வரணும். நிறையா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தயாரிப்பாளர் சங்கடங்கள்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயங்கள் நான் அதை பற்றி பொதுவெளியில் நிறையா பேசினா பிரச்சனை நமக்கு. ஏன்னா மிகப்பெரிய நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்கிறது. ஒரே நேரத்தில் 2-3 பெரிய படங்கள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு சிக்கலாக கூட இருக்கலாம். நடுவில் ஷூட் நின்று போயிட்டு திருப்பி நாங்கள் தொடங்குறோம் போது அதுக்குள்ளே எவ்வளோ நாள் தான் அஜித்தும் பொறுத்து பார்ப்போம். நான் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா கூட அந்த ஒரு படமே வரணும் இல்லையா? ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், சரி நான் அடுத்ததை கமிட் பண்ணுறேன்ட்டு குட் பேட் அக்லி போயிட்டார். பட் அதோடு சேர்த்து ஒரு பேட்ச் இல்லை ஒரு ஷெடியூல் முடிச்சிடலான்ற பிளான்லாம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த வாட்டி ஒரு செட்டு போட்டு முடிக்கணும்னு இருந்தாங்க. அது ஏனோ நகர்ற மாதிரி தெரியல. நம்மளாம் சொல்கிறோம். ஆனால் விடாமுயற்சி யோசிச்சு பாருங்க. அந்த படம் அறிவித்த காலம் தொட்டு ஒரு பெரிய பரபரப்பு இருந்தது. அப்படியே இறங்கி நீ குட் பேட் அக்லி அந்த இயக்குனருடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து அஜித் படம் பண்ணுறோம் யா, சூப்பர் யா, முடிச்சு பெரிய லெவலில் வருவோம்னு நினச்ச வரைக்கும் எவ்வளோ நாள் காத்திருப்பு. பட் விஜய் அஜித் ரசிகர்களை பொறுத்த மட்டும் விடாமுயற்சி அப்படின்றது அவங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அது ரசிகர்களுக்கு தான் விடாமுயற்சி. அதுதான் சொல்ல வந்தேன். அவங்க ரசிகர்களுக்கு விடாமுயற்சி தான். அவங்க ஒரு நாள் விஸ்வரூப வெற்றி அடையும் சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டாங்க. பட் அதை தாண்டி இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய வாவ் ஃபேக்டர் அடுத்து இது வந்துருச்சு. குட் பேட் அக்லி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு வித்தியாசமான அஜித் வந்து நம்ம அது 3 அஜித்தை பார்க்குறோம். ஏதோ ஒரு விதத்துல எனக்கு என்னன்னா ஒரே சின்ன யோசனை தான், இவர் பண்ண படம் அன்பானவன் அடங்காதவன் ட்ரிபிள் ஏ. இதுல ட்ரிபிள் ஏவா தான் பாக்குறோம். அஜித்தை 3 ட்ரிபிள் ஏவா பாக்குறோம். தம்பி அதுலேருந்து எதுவும் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கன்ற ரெக்வஸ்ட் வைக்கிறோம். பட் அவர் ஒரு வியர்ட் ஃபிலிம் மேக்கருங்க. அவர் அந்த ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதாவது வார்ம் அப்ல இருந்திருக்கலாம், மேபி ஒரு ஃபார்மை பிடிச்சிட்டாரு விஷால் படத்துல. ஸோ அதனால இந்த படத்துல நிறைய எதிர்பார்க்கலாம். பட் விடாமுயற்சி அப்படின்றது வரும் நிச்சயமா. ஏன்னா அது பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நிறைய ஸ்டேக்ஸ் அட் ஹை, பெரிய பெரிய டீம்லாம் பண்ணிட்டாங்க. மேபி அந்த அவங்களுடைய அந்த லைக்காவுடைய மிச்ச படங்களுடைய பொசிஷனிங் எது எப்போ ரிலீஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸுக்கு. மைட் பி ஒரு இந்தியன் 2 ரிலீஸ்க்கு அப்புறமா திருப்பி அந்த மீதி போர்ஷன்ஸை முடிப்பதற்கான முயற்சிகள் எடுத்து அதை முடிக்கப்படலாம். ஏன்னா ஆப்வியஸ்லி அடுத்த 1.5 மாதம் என்ன பண்ண போகிறாங்க லைக்கானா, ஐயா தம்பி நாங்கள் இங்கே எப்படியும் இந்தியன் 2 கொண்டு வந்துடும். அதுவும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாவது பரவாயில்ல, 1.5 வருஷமாக தான் அஜித் ரசிகர்கள் வந்து எப்பப்பா அப்படின்னாங்க. கமல் ரசிகர்கள் பாவம் இந்தியன் 2க்கு பல வருஷங்களாக காத்துட்டு இருக்காங்க. எப்போ எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி 2-3 வருடங்களுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படம் இந்தியன் 2. இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஒரு வழியா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து இந்த ஆடியோ லான்ச்ல முடிச்சிட்டாங்க. ஆனா இப்போ இந்தியன் 3ன்னு ஒரு சின்ன ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அதற்கான எதிர்பார்ப்புகளும் கூடிட்டு தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இறுதியாக என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை விட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சினிமாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்களோ, மலையாள சினிமாவாகட்டும், கன்னட சினிமாவாகட்டும், ஹிந்தி சினிமாவாகட்டும், தெலுங்கு ஆகட்டும், ஸோ இப்படி எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியுமே பயங்கரமாக டெவலப் ஆகும்போது ஏன் தமிழ் சினிமா இன்னும் டெவலப் ஆகலையா? இல்லை அதற்கான போதிய பட்ஜெட்கள் இல்லையா? அதற்கான டெக்னிக்கல் டீம் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ஒரு பிரபாஸ் அவருடைய படம் அந்த பாகுபலி வந்த காலகட்டங்களில் தெலுங்கு சினிமா தாங்க, அது ஹாலிவுட் போயிடுச்சு, அடிச்சுக்க வேறு கிடையாது அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு 2 வருஷம் அவங்க கோல் வச்சுனாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ ஒரு கன்னடா படத்தில் வந்து இவர் யாஷோட படம் வருது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் கோட்டு மாட்டிட்டு எல்லாம் தாடி வச்சுட்டு கையில் துப்பாக்கியோட தெருவா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி வந்து ஒரு கரும் புகை காடு எல்லாமே 300-400 கோடி முடிஞ்சு போச்சு. இவங்களே ஒரு சீசன் வரும், அந்த சீசனுக்கு வெற்றியை தாண்டி அப்படியே அவங்க பெரிய இடத்தை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய பார்டர் பெருசாகும். இப்போ தெலுங்கு படங்களுக்கு எப்பவுமே வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ் இருக்கு. உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். இங்கே தெலுங்குலேருந்து கிட்டத்தட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே தனி ஷோஸே போடுறாங்க. தமிழும் அதே மாதிரி இருக்கு. ஆனால் கன்னடத்துக்குலாம் பெருசாக ஆடியன்ஸ் தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆகாது. சொன்ன தேதிக்கு அங்கேருந்து 1 வாரம் கழிச்சுன்னு சொன்ன காலகட்டத்தில் யாஷ் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. தொடர்ந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் சில பேர்லாம் நம்மளை ரொம்ப சோதிச்சிட்டாங்க. சமீபத்தில் 2-3 படங்கள் நம்ம பார்த்தோம். தெலுங்குல கன்னடத்தில் பேன் இண்டியா படம்னு சொன்ன சில படங்கள்லாம் நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ராஜா நீங்கள் பேன் கர்நாடகா பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆச்சு. கேரளாவும் அதே காலகட்டங்களில் ரொம்ப சுமாரான படம். கேரளா படங்களுக்கு வந்து இந்த கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறமா தான் கேரளாவில் படங்கள் இப்படி இருக்கா அப்படின்னு. ஏன்னா அது ஒன்று அவங்க மம்முட்டி மோகன்லால் தெரியும், மிஞ்சி போனால் திருஷ்யம் படத்தோட 1, 2 அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் அங்கேயும் வந்து இந்த ஃபஹத் ஃபாசில் போன்றவர்களுடைய ரைஸ் இருக்குல்ல, இன்னைக்கு டோவினோ தாமஸோ யாராக இருந்தாலும் போஸ்ட் கோவிட் தான் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு அதனோட தாக்கம் வந்து இன்னைக்கு திரையரங்குகளில் வர ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் சினிமாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் முன்னாடி கோல்டன் பீரியட் அடிச்சுக்கணும். இந்த பக்கம் வெற்றிமாறன் வந்து ஒரு ஹிட்டு கொடுக்குறாரு, ரஞ்சித் தமிழ் சினிமாவை புரட்டி அப்படியே ஏதோ வேற துணியில் போடுறாரு, விஜய் இந்த பக்கம் பிளாக் பஸ்டர் கொடுக்குறாரு, அஜித் வந்தாகிட்டு நம்ம ஒரு பர்பிள் பேட்ச் இருந்து ஒரு க்ளீன் பீரியட். எல்லாருக்குமே
ஒரு லீன் பீரியட் ஒரு இடத்துல வரதான் செய்யும். அந்த இடத்துல இன்னொரு ஒருத்தர் வந்து மேலே ஏறதான் செய்வாங்க. ஸோ என்னை பொறுத்த மட்டும் இவர் மேலே ஏறிட்டார், இவர் இறங்கிட்டார்ன்றதெல்லாம் கலெக்டிவாக பார்த்தா சவுத் சினிமா என்ன பண்ணியிருக்குன்னா பாலிவுட்டை காலி பண்ணியிருக்கு. அவ்வளோதான். ஐ மீன் பாலிவுட்ல வந்து யார் பெருசாக ஹிட்டு, ஷாருக் கான் தான் தொடர்ந்து அவர் ஒருத்தர் மட்டுமே வருஷம் 900 கோடி, அவருக்கும் 7 ஃப்ளாப்புக்கு அப்புறம் ஹிட்டு கொடுத்துட்டு இருக்காரு. தலைகீழ்னு தண்ணி குடிச்சு பார்த்து மைதான் மாதிரியான படங்கள்லாம் எங்கன்னா 60 கோடி கூட கலெக்ட் ஆகலன்னு சொல்லக்கூடாது. அக்ஷய்குமார் லாஸ்ட்டாக எப்போ ஹிட்டு கொடுத்தாருன்னு அக்ஷய்குமாருக்கே தெரியாது. சல்மான் கான் படத்தை ஹிட்டுன்னு சல்மான் கான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த சிக்கல்லாம் பாலிவுட்ல இருக்கு. ஸோ கலெக்டிவா சவுத் சினிமா நார்த் சினிமா அடிச்சிருச்சு, இவ்வளவுதான் சொல்லலாமே தவிர இவர் இன்னைக்கு மேலே போயிட்டாருன்னா இது ஒரு ஆன்கோயிங். என் கிளாஸ் ரூம்ல மிட் டர்ம் டெஸ்ட்ல வந்து என் பக்கத்து பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான், அடுத்த எக்ஸாம்ல குவார்டர்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், ஆஃப் இயர்ல வேற ஒருத்தர் வாங்குவாங்க. பட் என்னன்னா உழைப்பு அதேதான், இன்டென்சிட்டி அதேதான். ஆனா என்னன்னா இந்த சவுத் சினிமா கலெக்டிவா ஜெயிச்சதனுடைய பர்பஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கமலஹாசன் வந்து போய் ஒரு கேமியோ பண்றாரு கல்கியில. ஃபஹத் ஃபாசில் கோடம்பாக்கத்துல 3வது படம், எவ்ரி 3வது படத்து பூஜையில வந்து ஆக்டரா வந்து ஃபஹத் ஃபாசில் வந்துறாரு தமிழ் சினிமால. ஸோ இங்கேருந்து ஒரு தெலுங்கு ஆக்டர் அங்க போறாங்க, அங்கேருந்து ஒரு மலையாள ஆக்டர் இங்க வந்துடுறாங்க, கன்னட ஆக்டர் கூப்பிட்டு வச்சு பாவம் அவர் சிவராஜ்குமார் வந்து நம்ம ரொம்ப வாங்க நீங்க தான் வரணும் அவரை பிடிச்சி கூட்டிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுதுன்னா சவுத் சினிமால ஒரு யூனிட்டியா நம்ம படம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு விஷயம் இருக்கு. நம்ம மார்க்கெட் பெருசாகுது, ஸ்ட்ரெயிட்டா ரிலீஸ் ஆகுது. என்ன கொஞ்சம் மலையாள படங்கள் ரியலிஸ்டிக்கான படங்களை நோக்கி பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க கொஞ்சம் தமிழ் படங்கள்லாம் பார்த்து தெலுங்கு படங்கள்லாம் பார்த்து அவங்களும் கெட்டு போயிருவாங்கன்ற பயம் இருக்கு. அங்கேயும் வந்து பார்ல சண்டை போடுறது, கத்தியை தூக்கி வெட்டுறது, எனக்கு வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு. பட் இது வந்து காலப்போக்கு தடுக்க முடியாத விஷயம் தாங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள்ல 70 கோடி மக்கள் கிட்ட 60 கோடி மக்கள் கிட்ட திரையரங்கில் படம் பார்க்கக்கூடிய வயதை பெற்று அந்த பக்குவம் உள்ளவங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சினிமா மார்க்கெட் இஸ் இந்தியா. ஸோ நாளைக்கு ஹாலிவுட் படங்களே கூட யூஎஸ்ஏல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகாது, இங்கே தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஏன்னா 60 கோடி இருக்கு மார்க்கெட். ஸோ அந்த காலம் வந்து தமிழ் சினிமாவும் இந்தியன் சினிமாவே அவங்கள ஒரு கன்சியூமரா பார்த்தா அதிகமாக கன்சியூம் சினிமா பண்ணக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்ற விஷயம் இங்க இருக்கு. ஸோ அதனால காலப்போக்கில் சரி தமிழ் சினிமாவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க இப்போ இந்த ஜூலைலேருந்து எடுத்துக்கோங்க, இந்தியன் 2லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா லைனா வந்து உங்களுக்கு பெரிய பெரிய லைனப்ஸ் இருக்கு. என்ன பண்ண போகுதுன்றது வேற விஷயம். அது எப்படி போக போகுது, என்ன மாதிரி படங்கள் நமக்கு சக்ஸஸை கொடுக்குதான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படங்களும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக அமைக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி.